சாம்பார் தேவையான அளவு சிறுபருப்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்புறம் துவரம் பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாய் வெட்டி போட்டுக்கலாம். அப்புறம் தக்காளி 4 தக்காளி, ஒரு 5 பல்லாரி எல்லாம் வெட்டி குக்கரில் போட்டுக்கலாம். குக்கரில் தட்டிட்டு வேணுங்கிற அளவுக்கு முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே, இதை இப்போ குக்கரில் வேக வச்சிடலாம். ஒரு 5 விசில் 6 விசில் வர வரைக்கும் குக்கரில் வேகணும். சரிங்களா? இதை இப்போ மூடி அடுப்பில் வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை அடுப்பில் வச்சிடலாம். 5 விசில் 6 விசில் வந்தோன்னா குக்கரை சாம்பாருக்கு தக்காளி பழம் வெங்காயம் எல்லாம் போட்டது ரெடி ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அடுத்தால இதை நம்ம தாளிசம் பண்ணி ஆகணும். தாளித்து ஊற்றினா தான் அதோட டேஸ்ட் வரும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு சட்டியை வச்சுக்கலாம். வச்சுக்கிற அளவுக்கு வேணுங்கிற அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த சாம்பாரோட மனம் நல்லாயிருக்கும். இப்போ நான் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டேன். இப்போ தாளிசம் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சூடு வரும்போது வெங்காயத்தை நறுக்கிய வெங்காயத்துலேயே போடணும். தாளிசம் பண்ணும்போது வெங்காயத்தை போட்டால் தான் இந்த சாம்பாருக்கு மணமாக இருக்கும். அப்போ தான் அந்த சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். இது திருநெல்வேலி சாம்பார் ரொம்ப சுவையாக இருக்கும். இட்லி பூரி தோசை இதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வறுத்து வச்ச மிளகாயையும் இது கூட போட்டுக்கலாம். 2 மிளகாய், அப்போ தான் மணமாக இருக்கும். சரிங்களா? போட்டு நல்லா கிண்டி வச்சுக்கலாம். தாளிச்சா ரெடி ஆகிடுச்சு. இதை சாம்பாரில் கொட்டிக்கலாம். சாம்பாரில் நம்ம கொட்டிக்கலாம். தாளிச்ச நல்லதாக சாம்பாரில் கொட்டிக்கிட்டு இப்போ நம்ம அடுப்பில் வச்சு சாம்பார் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். விட்டுட்டு நம்ம சாம்பார் பொடி, மல்லிப்பொடி, அந்த வத்தல் பொடி 3ஐயும் நான் கலக்கி வச்சுருக்கிறேன். இதை கலக்கி தான் ஊற்றணும். அப்படியே போட்டோம்னா கட்டி ஆயிரும். அப்புறம் அந்த சுவை டேஸ்ட்டு கிடைக்காது. அதனால் ஒரு டம்ளரில் நான் எல்லாத்தையும் கலக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதை அப்படியே சாம்பாரில் மிக்ஸ் பண்ணி ஊற்றுறேன். மிக்ஸ் பண்ணி ஊற்றியாச்சு. இப்போ சாம்பாரோட கலர் வந்துடுச்சு. கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும். சரிங்களா? நல்லா கொதித்து வரும்போது இந்த மஞ்சள் கருவேப்பிலையை அதில் போட்டுக்கணும். சரிங்களா? மஞ்சள் கருவேப்பிலையை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். வேணுங்கிறவங்க கடலை மாவு சேர்த்துக்கலாம். இதில் கடலை மாவு சேர்த்தா கொஞ்சம் கொழுவழுப்பு கிடைக்கும், கொஞ்சம் திக்காக இருக்கும். ஒரு 2 நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த சாம்பார் ஸ்பெஷல் திருநெல்வேலி சாம்பார். கோயம்புத்தூரில் இந்த மாதிரி சாம்பார் யாரும் வைக்க மாட்டாங்க. இது திருநெல்வேலி ஸ்பெஷல். இந்த சாம்பார் கூட நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்த பிறகு நம்ம கொஞ்சம் காயப்பொடியை போட்டு விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் போல் நெய் சேர்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ சாம்பார் சூடு வரட்டும். ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த காயப்பொடியே சேருங்க. வேறு எந்த காயப்பொடியும் சேர்க்காதீங்க. இந்த காயப்பொடி சாம்பாருக்கு நல்ல மணமாக இருக்கும். சரிங்களா? ஹெல்த்தி கிராக்கர்
இந்த காயப்பொடியை கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க. நல்ல மணமாக இருக்கும், சாம்பார் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சரிங்களா? இதுக்கு வந்து நமக்கு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். எவ்வளோ தேவையோ அது இருந்தாலும் உப்பு சேர்த்துட்டு கிண்டி பார்த்துக்கணும். சாம்பார் ஜாஸ்தியாகி உப்பு ஜாஸ்தி ஆகிட்டா சாப்பிட முடியாது. அதனால் நல்லா கிண்டி விட்டுட்டு சாம்பார் நல்லா பார்க்கலாம். இப்போ சாம்பாருக்கு வந்து உப்பு போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து லேசாக டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சாம்பார் எப்படி உப்பு கம்மியாக இருக்கா கூட இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ சாம்பாருக்கு வந்து உப்பு வந்து கரெக்டாக இருக்குது. சரிங்களா? நல்லா டேஸ்ட் வந்துட்டு இது கூட நம்ம 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்திங்கன்னா சாம்பார் நல்லா மணமாக இருக்கும், சின்ன பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சரிங்களா? சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. திருநெல்வேலி சாம்பார், நெய் சாம்பார் இட்லி, பூரி, ஆப்பம், சப்பாத்தி எதுக்குனாலும் யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நல்லா 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் அந்த சாம்பாரை. பாருங்கள், நல்லா மணமாக நல்லா கலராக வந்துச்சு. சரிங்களா? ஓகே, சாம்பார் ரெடி.